அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு பழைய லேப்டாப்போ இல்லை இந்த மாதிரி பழைய மொபைல்ஸ் நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க, அதை வந்து நீங்கள் வந்து விற்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். எங்கேயாவது ஸ்கிப் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து புரியாது. அது போக நான் வந்து என்ன ஸ்மார்ட் ஃபோன் வந்து விற்றுட்டேன், என்ன ரேட்டுக்கு வந்து விற்றேன் அப்படின்றது எல்லாத்தையும் நான் வந்து சொல்கிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு மறக்காமல் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட பேர் கௌதம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க தமிழ் டெக்லான்ஸ் யூடியூப் சேனல். நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், மொபைல்ஸ், கேஜெட்ஸ் பற்றி அந்த வீடியோ போட்டுருக்கேன். உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, உங்களில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பழைய லேப்டாப்போ இந்த மாதிரி நெக்கச்சக்க மொபைல்ஸ் வந்து உங்கள் வீட்டில் வந்து வச்சுருப்பீங்க இல்லை? இந்த பர்டிகுலர் லேப்டாப்பையும் மொபைலையும் அவங்க வந்து உங்ககிட்டே வந்து வீட்டுக்கே வந்து வாங்கிடுவாங்க, வாங்கிட்டு காசையும் வந்து கொடுப்பாங்க. ஸோ நான் என்ன ஸ்மார்ட் ஃபோனை விற்றேன் அப்படின்றதை காட்டுறேன். இதை எப்படி நீங்களும் வந்து பண்ணலாம் அப்படின்றத காட்டுறேன். ஸோ இதை எப்படி வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கேஷிஃபை அப்படின்றது அந்த வெப்சைட்டோட பேர். அதே போல் அவங்க ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் வச்சிருக்காங்க. ரெண்டுமே ரொம்பவே ட்ரஸ்டட். அது போக முக்கியமான விஷயம், ஒரு கோடு வந்து ரெஃபரல் கோட் கொடுத்துருப்பேன். அந்த ரெஃபரல் கோடை இப்போ வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இப்போ வெப்சைட்டில் லாகின் பண்ணால் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் லாகின் பண்ணாலும் இப்படி தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா செல் மொபைல்ஸ், அடுத்து செல் ஸ்மார்ட் வாட்சஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல் லேப்டாப் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அது போக உங்களுக்கு வந்து இங்கே புது மொபைல் வாங்கினாலும் வாங்கலாம், ரிப்பேர் பண்ணலாம், அந்த மாதிரி எல்லா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லாகின் வந்து நீங்கள் பண்ணணும். லாகின் பண்ணும்போது உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து கேட்பாங்க. உங்களுடைய கரெக்ட் ஃபோன் ஐடி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி நம்பர் வந்து வரும். அந்த ஓடிபி நம்பரை வந்து என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளே வந்து போயிடும். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா என்னோட அக்கௌண்ட் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து என்னோட மொபைல் வந்து நான் செல் பண்ண போகிறேன் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணும்போது இங்கே என்ன பிராண்டை வந்து நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்றத கேட்கும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா பிராண்ட்ஸுமே இவங்க வந்து வச்சிருக்காங்க. மேபி 1-2 பிராண்ட் வந்து விட்டு போயிருக்கலாம், பட் ஆல்மோஸ்ட் எல்லா பிராண்ட்ஸும் இவங்க வந்து வச்சிருக்காங்க. உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் எந்த பிராண்டோ அந்த பர்டிகுலர் பிராண்டை நீங்கள் இப்போ வந்து செலக்ட் பண்ணுங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்னுடைய OnePlus அப்படின்றத சும்மா எக்ஸாம்பிளுக்கு செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு OnePlusல என்ன மாதிரி மொபைல் இருக்குது அப்படின்றத கேட்குறாங்க. நான் வந்து OnePlus 6 அப்படின்றத சொல்கிறேன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய OnePlus 6ல என்ன வேரியன்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நான் ஒரு வேரியன்ட் வந்து நான் இங்கே வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ கொடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட்டான இந்த பர்டிகுலர் மொபைலுக்கு ஒரு வேல்யூ வந்து சொல்கிறாங்க. இந்த வேல்யூ வந்து நீங்கள் விற்றீங்கன்னா இந்த ரேட்டுக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து இந்த வேல்யூ வந்து ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ தான். எக்ஸாக்ட் வேல்யூ உங்களுக்கு வந்து தெரியணும் அப்படின்னா எக்ஸாக்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ஸோ இப்போ நீங்கள் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய கேள்விகள் வந்து கேட்பாங்க. இந்த கேள்விகளுக்குலாம் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பதில் சொல்லணும். ஏன்னா இந்த கேள்விகளில் இருக்க அந்த ஆன்சர்ஸையும் உங்கள் ஃபோனில் அவங்க நேரம் வரும்போது வெரிஃபை பண்ணும்போதும் ரெண்டும் ஒன்றா இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. ஸோ அதில் ஏதாவது மாற்றங்கள் வந்து இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் ரேட்டை இன்னும் வந்து குறைச்சி தான் எடுப்பாங்க. ஸோ அதனால் கரெக்டாக உங்கள் ஃபோனில் என்ன பிரச்சனை இருக்குன்னா பிரச்சனை இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் ஆர் ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸ், உங்கள் ஃபோனில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா அப்படின்ற நிறைய கேள்விகள் வந்து இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் உங்கள் ஃபோனில் இருக்கோ அதெல்லாம் க்ளீனாக மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ அதனால் இங்கே தெளிவாக நீங்கள் வந்து பதில் சொல்லணும். ஃபோனில் இங்கே ஒன்று இருக்குது, நான் வந்து அவங்க வரும்போது பார்த்துக்கிறேன் அப்படின்ற போது அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரேட் வந்து கம்மியாயிடும். ஸோ அதனால் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய சார்ஜர் இருக்கா, IMEI நம்பர் இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து இருந்துச்சுன்னு கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க. ஸோ இப்போ கண்டினியூ அப்படின்னு கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாக்ட் ப்ரைஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த அமௌண்ட்டு உங்களுக்கு வந்து ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ இந்த அமௌண்ட் வந்து வெளியில் விற்கிறத விட இந்த அமௌண்ட் உங்களுக்கு பெட்டராக தெரிஞ்சு அப்படின்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ப்ரோமோ கோட்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி என்னோட ப்ரோமோ கோட் நான் வந்து சொல்லியிருந்தேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க் அந்த ப்ரோமோ கோடை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு நவுன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு எப்போ வந்து பிக்கப் பண்ணணும், எந்த டேட்டில் வரணும் அப்படின்ற எல்லாத்தையும் வந்து கேட்பாங்க. கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கெட் பெய்ட் டேரெக்டாக வந்து உங்களுக்கு பேமெண்ட்டும் அவங்க டேரெக்டாக அந்த ஏஜென்ட் வந்து உங்கள் கையிலேயே வந்து அந்த என்ன அமௌண்ட்டோ அதை வந்து கொடுத்துருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் என்னுடைய Redmi Note 4 வந்து நான் வந்து ஆல்ரெடி சேல் பண்ணிட்டேன். இதில் 4250க்கு இதை வந்து என்கிட்ட கொடுத்து ஃபோனை வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த ப்ரைஸுக்கு தான் நான் வந்து சேல் பண்ணேன் என்னோட Redmi Note 4. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எப்போ வந்து சேல் பண்ணேன் அப்படின்ற டேட் கூட அதில் மென்ஷன் ஆயிருக்கு. இது என்னோட அக்கௌண்ட் தான். ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி தான் வந்திருக்கும். ஓகேங்க, இப்போ வந்து நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். நிறைய பேர் என்ன கேட்ட விஷயம், ப்ரோ இதெல்லாம் ட்ரஸ்டடா, கண்டிப்பாக நம்பலாமா? கண்டிப்பாக நம்பலாம், எந்த ஒரு பிரச்சனை வராது. இது எப்படி சேல் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட வந்து நீங்கள் எல்லா ப்ராசஸ், இப்போ நான் சொன்ன ப்ராசஸ் எல்லாத்தையும் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டைம் வந்து சொல்லுவாங்க, எந்த டைமில் வந்து பிக்கப் பண்ணிக்கணும் அப்படின்றத கேட்பாங்க. நீங்கள் ஒரு டைம் கொடுத்தீங்கன்னா அந்த டைம் வந்து ஒரு ஏஜென்ட் வந்து உங்கள் வீட்டுக்கே வருவார். நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த அட்ரஸ்க்கே வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த ஃபோனை வந்து வாங்கிட்டு போயிடுவார். நீங்கள் கொடுத்தா அந்த பர்டிகுலர் ஃபோனில் நீங்கள் வெப்சைட்லேயோ இல்லை ஆப்லேயோ என்ன மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணியிருக்கீங்களோ, டேமேஜ் ஆயிருன்னா டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்ற எல்லாத்தையும் அவங்க வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ரேட்டையும் வந்து குறைப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் அங்கே கொடுக்குற ப்ரைஸ் தான் உங்கள்கிட்ட வந்து கொடுப்பாங்களா அப்படின்றது கிடையாது. அதனால் ஸ்டார்டிங்லேயே கொடுக்கும்போது கரெக்டாக
கரெக்டாக என்ன உங்கள் ஃபோனில் என்ன பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணிடுங்க. அப்படி வந்து அங்கே வந்து செக் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக காசை குறைப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு வந்து சில கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபா வந்து குறைச்சி தான் வந்து வாங்கினாங்க. ஸோ அதனால் அதை வந்து பார்த்துக்கோங்க. எக்ஸாக்டாக ஃபோனில் என்ன இருக்கோ அதே வந்து அந்த ப்ராப்ளமையும் அந்த பிரச்சனை என்ன இருக்குது அப்படின்றத டிஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அந்த ஏஜென்ட் வந்தோடனே அந்த ஃபோனையும் அந்த நீங்கள் சொன்ன இஷ்யூஸையும் வந்து கம்பேர் பண்ணி பார்ப்பாரு. எல்லாமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா உங்கள் கையிலேயே வந்து கேஷை கொடுத்துட்டு ஃபோனை வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவார். ரொம்பவே சிம்பிள். அதனால் இது ரொம்ப ட்ரஸ்டடானது. பல கோடி பேர் வந்து இதில் வந்து அவங்க வந்து நிறைய ஃபோன்ஸ் எல்லாம் வந்து விற்றுருக்காங்க. ஸோ அதனால் இது ரொம்பவே ட்ரஸ்டடான ஒரு விஷயம் தான். ஸோ ஏன்னா உங்கள் வீட்டில் இந்த மாதிரி நிறைய லேப்டாப்ஸோ மொபைல்ஸோ கிடக்கும். ஸோ அதெல்லாம் விற்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி சர்வீசஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்க, இந்த பர்டிகுலர் வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் புரியலனா ஃபஸ்ட்லேருந்து திரும்ப வந்து பாருங்கள். மீண்டும் இதே மாதிரி வித்தியாசமான வீடியோவில் அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.